ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கான தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அறிவியல் அப்லோட் பண்ண போகிறோம். அறிவியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வந்து இதிலிருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு கொஸ்டின் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மினிமம் பாஸ் மார்க்காவது வரும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடைசி வரைக்கும் பார்த்து இது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோட்டல் மார்க் பார்த்தோம்னாக்கா 75 மார்க்கு. அறிவியல் 12th ஸ்டாண்டர்டோடது, 12 ஒன்வேர்ட்ஸு 10th ஸ்டாண்டர்டு கொஸ்டின் 2ஆம் திருப்புதல் தேர்வு. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்வேர்டு பார்க்கலாம். பறவை பறத்தல் என்பது டேஸுக்கான உதாரணம். ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? 3. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்னான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா 4 வந்து ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? 5வது மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும். 4. தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது ஏன்? காரணம் என்ன? 7 வந்து கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. பின்வருவனற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? 9 வந்து கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் கூறுக. அதுக்கடுத்து 10வது பார்த்தவங்க டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது என்ன? பாலிபேசியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது. 12th வந்து பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் எது? இந்த ஒன்வேர்ட் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். புக்கு பேக் உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 7 மார்க் கேள்வி. இதில் வந்து 22 வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். சரிங்களா? ஏதோனும் 7 வினாக்களுக்கு அந்த 22 விட்டுட்டு மற்ற 6 கேள்வி எழுதணும். சரிங்களா? வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? 14 ஒளியானது கோடை காலங்களை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன்? 15 வந்து தகுந்த காரங்களோடு தொடர்பு கொடுத்தி கோடிட்டிடங்களை நிரப்புக. அணுக்கரு பிளவு கதிரியக்க அயோடின். 16 அணுக்கள் மூலக்கூறுகள் வேறுபடுத்துக. 17 குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரிகள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? 18 சுவாச யூ என்றால் என்ன? இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? ஹோல்பூங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன? 22 வந்து 5 மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சுழற்சி சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 வினாடிகளில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. ஓகேவா? இது கம்பல்சரி கேள்வி. நீங்கள் அது போட்டு பார்த்துக்குங்க மேக்ஸு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோமாக 7 கேள்வி 3 மார்க்கு. இதில் 32 வந்து கட்டாய வினா. 23 பார்த்தோமாக திருப்புத்திறன் தத்துவம் வரையறு நியூட்டன் 3ஆம் விதியை கூறுக. 24 எல்இடி விளக்கின் நன்மைகள் பட்டியலிடு. 25 இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக. பார்த்தீங்கன்னா பொறுத்துக. 26 ஒப்பு அணுநிறை வரையறை 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கணக்கிடு. 97 பார்த்தோமாக வேதி சமநிலை என்றால் என்ன? அதன் பண்புகள் யாவை? 28 வந்து வேறுபடுத்துக. காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். ஒரு விதையில்லா தாவர வேர் மற்றும் விதையிலை தாவர வேர். அதுக்கடுத்து 29 நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை கூறு. இது வந்து புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு நற்செயல் நிகழ்வு. தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தனை இன செல் இணைவு முடிவு செய்கிறது?
31 மழைநீர் சேமிப்பு அமைகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன? 33 32 வந்து கம்பல்சரி கேள்வி. சரிங்களா, அதை ரீட் பண்ணிங்க. கொஞ்சம் நீங்களா சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இந்த இது கம்பல்சரி, இதை நம்ம எழுதியே ஆக வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தோமாக்கும் 7 மார்க் கேள்வி, 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க்கில் பார்த்தோமாக குறிலென்ஸின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதவும், கூட்டு நுண்ணோக்கின் ஒன்றின் அமைப்பும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. அதுக்கடுத்து பார்த்தோமாக நெட்டல் என்றால் என்ன, எதிரொலி என்றால் என்ன, எதிரொலியின் மருத்துவ பயன்பாடு கூறு, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனை கூறு. இது இல்லைண்டா இந்த கேள்வி எழுதலாம். அதேமாதிரி 34 35 வந்து அது இல்லைண்டா அல்லது கேள்வி 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாம். இது ரெண்டா, இது பார்த்தோமாக இது 2 சேர்ந்தது 1, இது 2 இது சேர்ந்தது 1. அதேமாதிரி இது 2 சேர்ந்து இது 2 சேர்ந்து. சரிங்களா, நம்மளுக்கு இது வந்து மேக்ஸிமம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி வேணுண்டா, கொஸ்டின் வேணுண்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.